ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய திமிகே தன்னோ வாராகி ப்ஷோத்யாத். இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இன்னும் 48 நாட்கள்ல குருனுடைய வெறியாட்டம் ஆரம்பமுங்க. தன்னுடைய இயல்பு நேர்கதியில் பயணிக்க போகின்ற குரு பகவான் இதுதாங்க இறுதி வாய்ப்பு, கடைசி வாய்ப்புன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்க போகும் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவனுடைய திருவருளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். சோ இழந்தது அல்லது இறுதி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம், மீண்டும் கிடைக்க போது வாய்ப்பு பயன்படுத்திங்க. இன்றைய பதிவில் அதை பத்தி பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனல்ல. ஏற்கனவே 2026 வருடத்துடைய முழுமையான புத்தாண்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எப்படி இருக்க போகுது இந்த டீட்டெயிலா விரிவ விளக்கமே இருக்கு. பதிவிட்டாச்சு, பார்க்கலைன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளும் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜகணபதி அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம். உங்களுடைய துலாமிற்கு 5ஆம் வீடான கும்ப ராசியில தன்னுடைய சதய நட்சத்திரத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமுங்க. 2026 நிச்சயமா உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், பல விஷயங்கள் பழிக்க போதுங்க. நீங்க நினைச்சதை கண்டிப்பா நடத்தி முடிச்சிருவீங்க இந்த 2026. அதுக்கு பக்க துணையாக ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிறார், உங்களுடைய நட்சத்திரம். மேலும் துலாம் ராசியில வேறு எந்த கிரகத்தினுடைய பார்வையோ தொடர்போ கிடையாது, சனி பார்வையோ அல்லது ராகுடைய தொடர்போ கிடையாது. அதனாலேயே முழுமையான சுதந்திரமும் முழுமையான உங்களுடைய முயற்சிக்கும் வழிவகுத்து கொடுக்குது இந்த கிரகங்கள். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். உங்க எண்ணம் போல் வாழ்க்கையை நீங்க செஞ்சு கொள்ள முடியும் இந்த 2026. ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பா பழிக்கும், நடக்கும் இந்த 2026. இந்த ஒரு நேரத்துல குரு பகவானுடைய வக்ரம், மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ வக்ரமா இருக்கிறார். குருவினுடைய வக்ரத்தால் பல காரியங்கள் தடை, பின்னடைவு அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட குரு பகவான் மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு நேர்கதியில பயணிக்க போறார், வக்ர நிவர்த்தி அடைய போறார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள் இருக்கு. ஸோ இந்த 48 நாட்கள் பிறகு குருவனுடைய வக்ர நிவர்த்தியின் மூலமாக பல காரியங்கள் உங்களுக்கு திடீரென நடக்க போகுது. ஸோ நீங்க தயாரா இருக்கணும், நீங்க ஒரு முன்னெச்சரிக்கையோடு ஒரு விழிப்புணர்வு இருக்கணுங்காகத்தான் இந்த ஒரு பதிவு. ஸோ தயாராக இருங்க. அதுல எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் நடைபெற போகுது. ஏன்னா மார்ச் 11ஆம் தேதி ஜூன் மாசம் வரைக்கும் மட்டும்தான் குருவான் அந்த மிதுன ராசியில இருப்பார். அடுத்து பேர் செஞ்சு கடக ராசிக்கு பெறுவார். அப்போ துலா ராசிக்காரங்களுக்கு குருனுடைய பலம், குருவினால் ஒரு நன்மை நடப்பது இந்த மார்ச்ல இருந்து ஜூன் மாசம் வரை மட்டும்தான். ஸோ கடைசி வாய்ப்பு ஒரு இறுதி வாய்ப்புன்னு சொல்லிக்கலாம். ஸோ பல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற போது. அதில் முதல் விஷயமா நான் சொல்றக்கூடியது உங்களுடைய காதல். பல வருட காதல் கல்யாணத்தில் முடிய போகுது, காதல் வெற்றி அடைய போகுது. கணவன் மனைவி பிரிந்து இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு காதல் அந்யோன்யம் இல்லைன்னா அந்த காதல் அந்யோன்யம் அதிகரிக்கும். ஸோ மீண்டும் கணவன் மனைவி ஒன்று சேரதுக்கு இந்த குருனுடைய திருவருள் கிடைச்சிருக்குது. ஸோ அது ஒரு செகண்ட் சான்ஸ் சொல்லிக்கலாம். அவ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரதுக்கும், காதல் தோல்வி ஏற்பட்டிருந்தா அந்த காதல் தோல்வி மீண்டும் சரியாறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ஏராளம். ஓகேங்களா? ஸோ காதலும் கல்யாணமும் மீண்டும் கைகூடி வரும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இரண்டாவது, உயர்கல்வி. நான் பெரிய ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், இல்லை இந்த காலேஜில் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த படிப்பு நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம். அப்படி நீங்கள் ஆசைப்பட்ட அந்த படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு தொழிலுக்காக, ஒரு பிசினஸ்க்காக, ஒரு வேலைக்காக எக்ஸ்ட்ரா நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுல ஜெயிப்பீங்க. இல்லை படிச்சு கஷ்டப்பட்டு தேர்வு எழுதுறேன், நான் அரசாங்க வேலை பெறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிறேன்னா அந்த தேர்வுல வெற்றி பெறுவீங்க. இப்படி படிப்பின் அடிப்படையில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த 2026 குருவின் திருவருளால் கண்டிப்பா நடந்துச்சு. படிப்புல ஜெயிச்சு காட்டுவீங்க, டிகிரி போன்ற பட்ட படிப்புகள் வாங்குவீங்க. படிப்பு மட்டும் இல்லைங்க, பதவிகள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நீண்ட வருடங்களாக எதிர்பார்த்த பதவி வாய்ப்புகள் இந்த 2026 கிடைக்க போகுது, குருவினால் கிடைக்க போகுது. உங்களை விட வயது மூத்தவர்கள், அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவியாக, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழல் மாறும். அதனால உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் பதவி, சினிமா வாய்ப்புகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தினுடைய அனுகூலங்களை நீங்க பெறுறீங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. அரசாங்கத்து வழியில சில நன்மைகளும் சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது போக பெரிய அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகத்தால் உங்களுடைய அங்கீகாரம் கூடுதலாக உயரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், சமுதாய மக்களுடைய மதிப்பு கூடும் உங்களிடம். ஸோ அது வேற விதமா மாறும், அவங்களுடைய பார்வையே வேற விதமா மாறும். ஏன்னா நீங்க வேற ஒரு கட்டத்தில் பயணிக்க போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த குருவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது போக நிச்சயமான முறையில இந்த ஒரு நேரத்துல தெய்வ வழிபாடுகள், தெய்வத்தினுடைய பரிபூர அனுகிரகம் நீங்க பெற போறீங்க.
சரிங்களா? ஸோ மருத்துவத்துறை, ஆன்மீகம் மற்றும் டீச்சிங், கல்வித்துறை, இந்த 3 துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பள உயர் ப்ரமோஷனோடு சேர்த்து பெயர் புகழ் பட்டமும் கிடைக்க போகுது, பதவியும் கிடைக்க போகுதுங்க. ஸோ மிக முக்கியமா கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கௌரவங்கள், விருதுகள் கிடைக்கும் இந்த 2024. அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் மிக முக்கியமா பெண்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள், மற்றவங்கள்ட்ட கையேந்தி நின்ற நிலைப்பாடுகள் தலைகீழா மாறப்போகுது. சுய சம்பாத்தியம், சொந்த தொழில் தொடங்க போகிறார்கள் பெண்கள். மேலும் உங்களுக்கு திருமண வைபவங்கள் திடீர் நடந்து வேற ஒரு ஊருக்கு, வேற ஒரு வீட்டுக்கு நீங்க குடிபோக போறீங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் ஏற்படும். ஃபைனான்ஸ், பண ரீதியான பிரச்சனை இந்த 2026 கண்டிப்பா மாறப்போகுதுங்க. எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை காணாமல் போக போகுது இந்த 2024. அதற்குண்டான பண வருவாயை, தன வருவாயை இந்த குருவான் உங்களுக்கு கொடுக்கிறாரு. தொழில் ரீதியான லாபங்களும், வேலை ரீதியான ப்ரமோஷனும் உங்களுக்கு அது உறுதுணையா இருக்க போது இந்த 2026. மிக முக்கியமா உங்களுடைய கௌரவத்திற்கு, தன் மானத்திற்கு வந்த பிரச்சனை தலைகளாக மாறும். கௌரவம், விருதுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா மானம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை இப்போ சரியாகுங்க. கௌரவம் தப்பிக்குதுங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக முக்கியமா உடல் ரீதியான ஆரோக்கியம், உடல் ரீதியான குறைபாடுகள் இப்போ சரியாகும். ஒரு குழந்தை பாக்கியம் பெறதுக்காக அல்லது உடல்ல தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு இருக்குது, தேவையில்லாத ஒரு குறை இருக்குன்னா அந்த குறை இப்போ சரியாகும். பெரிய சர்ஜரி, பெரிய ஆப்ரேஷன் அளவுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அதுலேருந்து தப்பிச்சு சின்ன மருத்துவ மாத்திரைகள் மூலமா அது சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. எப்படி பார்த்தாலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும். மேலும் பிள்ளைகள் வழியில நீங்க நினைச்சு வருத்தப்பட்ட காரியம் ஒரு முடிவுக்கு வருதுங்க. பிள்ளைகளால ஒரு சந்தோஷமும் ஒரு பெயர் புகழும் நீங்க பெறுவீங்க. பிள்ளைகளால கௌரவிக்கப்படுவீங்க. பிள்ளைகளை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு நடக்குங்க. இது போக பத்திர வில்லங்கங்கள், படிப்பு சான்றிதழ்கள், சொத்துக்கள் பிரச்சனைகள், இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வருடமாக இது இருக்கும். ஆக மொத்தம் குருவானுடைய ஆட்டம், குருவானுடைய பயிற்சி, குருவானுடைய வக்ர நிவர்த்தி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிதளவு நன்மைகளை கொடுக்குது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணணும், இல்லை நான் வேற வேலையை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க இந்த குருவனுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில், அதாவது மார்ச் மாசம் ஜூன் மாசத்துக்குள்ள அந்த ஒரு இடமாற்றம், ஒரு வீடு மாற்றமா இருந்தாலும் சரி, ஒரு வேலை மாற்றமா இருந்தாலும் தைரியமா துணிஞ்சு பண்ணலாம். அதுல வெற்றிகள் உண்டு, அதுல ஒரு சந்தோஷம், நிம்மதி உண்டு. ஸோ தைரியமா நீங்க அதை பண்ணிக்கலாம். புதிய ஆடை ஆபரணங்கள், தங்க நகை, அது கார் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் அதிகமான முறையில் இருக்கு. சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு நேரத்தில் தான தர்மங்கள், கோயில் வழிபாடுகள், கோயில்களில் ஏதாவது ஒரு உளவார பணின்னு சொல்லக்கூடிய கோயில் திருப்பணி காரியத்தில் நீங்கள் ஏதாவது உங்களை ஈடுபடுத்திக்கங்க. இதெல்லாம் பெரிதளவு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக மொத்தம் இழந்த அனைத்தையும் திருப்பி கொடுக்கக்கூடிய இறுதி வாய்ப்பாக இது இருக்கும். வேலை முதல் திருமண வாழ்க்கை வரை செகண்ட் சான்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். குருவனுடைய திருவருளால் வாய்ப்பை பயன்படுத்திங்க, வாழ்க்கை மாத்தீங்க. ஸோ நல்ல நம்ம இன்று துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்க. இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆப்ஷனை தவறாமல் செலுத்திச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் பலஸ்டி பாராயும். திருவடி சரணம்.